ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாதை காரிரோளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரிரோளில் தூய தேவ ஒளியே. நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அல்லேலூயா. அந்த அநாதி தேவன் நம்மளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த அநாதி தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம், நாம் துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். உமக்கு நன்றி 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 என்று கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் என்னத்தை செய்ய முடியும் ஆண்டவரே. உமக்கு நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் துதி பலிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 என்று கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 என்று கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் நடத்தி வருகிற விதங்களை பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ
ஆண்டவரே, ஆபத்துகள் நெருங்கி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நீர் கரம் பிடித்து தூக்கி எங்களை வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, எத்தனை பெரிய போராட்டங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, இப்படிப்பட்ட ஆண்டவரை கத்தாவே நிலைமையில இருக்கிற இந்த சூழ்நிலை மத்தியிலே எங்களை வழிநடத்துகிறீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை அப்பா. இந்த நாளில் உம்மை துதிப்பதற்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நான் ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஊஷிடாலாபாக்கா துடாமாலாக்கா துடாக்கா திடமாலாக்கா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த நாளிலும் நீர் ஆண்டவரை எங்களை வழிநடத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை என் ஆண்டவரும் என் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க இருக்கிற இந்த வசனங்களோடு கூட எங்களோடு கூட பேசும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இந்த வசனங்கள் எங்களை புடமிடட்டும் ஐயா. இந்த வசனங்களின் நிமித்தம் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமாக எங்களை வழிநடத்துங்கப்பா. உடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த நாட்களிலே உயிர்ப்பித்தல் என்ற அந்த தலைப்பில் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை குறித்துதாக நம்ம தொடர் போதனை இப்போ தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் பாருங்க, அவருடைய அதிசயமான கிரியைகளை அவர் விளங்க பண்ணும்படியாய் தாவீது கேட்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உம்முடைய கிரியைகளை வருஷத்தின் நடுவிலே விளங்க பண்ணும். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய எல்லாவற்றையும் நமக்கு விளங்க பண்ணுகிறார். தாவீதுக்கு இருந்த சோதனையின் மத்தியிலே அவர் எப்படியெல்லாம் இருந்தார் என்பதை குறித்து அவர் ஆண்டவரிடத்தில் பண்ணுகிற விண்ணப்பம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எங்களுக்கு விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. இந்த முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 17:7 நான் வாசிக்கிறேன். பதினேழாவது சங்கீதம் 7வது வசனம். உம்மை நம்புகிறவரை அவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை அவருடைய அதிசயமான கிருபைகளை விளங்கச் செய்வாராக. அவர் எப்படியெல்லாம் நமக்கு கிருபையாய் நடத்தி வருகிறார் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை உயிர்ப்பித்தார். அந்த உயிர்ப்பித்த தேவனுடைய கிருபையினாலே நம்மளை எப்படி வழி நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நம்மளை ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து தப்புவித்து நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அதிசயமான கிருபைகளை விளங்க பண்ணும். அவருடைய கிருபை எத்தனை பெரியதா இருக்கிறது என்பதை சொல்லி இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, எப்படியெல்லாம் அவர் நம்மளை நடத்துகிறார். முதலாவது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 10:12 வாசிக்கிறேன். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தி ஏழைகளை மறவாதே. பாருங்க, ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறாரு? சகாயராய் இருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர் எப்படி இருக்கிறார்? இளைப்பாறுதல் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை இன்னைக்கு எப்படி விளங்க பண்றார் பாருங்க. ஏழைகளை அவர் என்ன பண்றாரு? விசாரிக்கிறவராய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். விதவைகளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பாருங்க.
இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளை நடத்துகிற விதத்தை, அதைத்தான் தாவீது, உம்முடைய கிருபையை எனக்கு விளங்க பண்ணும். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அவருடைய கிருபை நம்மை இன்றைய நாளிலும் பலப்படுத்துகிறது. அவருடைய கிருபை நம்மளை வழி நடத்துகிறது. அவர் கிருபை நம்மளை விழாமல் பாதுகாக்கிறது, விழுந்தாலும் தூக்கி எடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிதான கிருபையை தாவீது கேட்கிறார். இந்த கிருபையை எனக்கு விளங்க பண்ணும், உம்முடைய அதிசயமான கிருபையை எங்களுக்கு விளங்க பண்ணும். எப்படி அவர் விளங்க பண்றார் பாருங்க. ஏழைகளை அந்த கிருபை என்ன செய்து பாருங்க. கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதே. தாவீது ஒரு ராஜாவா இருந்து கொண்டு இருந்த ஒரு சூடைய கன்ஃபஸ் எப்படி இருக்குது பாருங்க. ஏழைகள் மேல அவருடைய எண்ணம் இருக்கிறது. அதனால தேவனிடத்தில் அவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேட்கிறார். உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும், ஏழைகளை மறவாதே. அந்த கிருபை தாங்க இன்றைக்கு நம்மளை தாங்கி சுமந்து தப்புவித்து வழிநடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 17:14 பாருங்க. மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அல்லேலூயா. உம்முடைய கிருபை நம்மளை எப்படிப்பட்ட சூழ்நிலை தப்புவிக்குதுங்க. நம்மளை முதலாவது தப்புவித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பாவ குழியிலிருந்து தூக்கி எடுத்ததுதான் மிகப்பெரிய கிருபை. நம்ம இந்த பாவத்திலேயே அழிந்திருப்போம். ஆனால் தேவன் அந்த பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தது அவருடைய மிகப்பெரிய கிருபை. அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனம் பாருங்க. மனுஷனுடைய கைக்கும் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். தங்கள் மிகுதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைத்து போகிற. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கவுங்க செல்ஃபிஷா தான் இருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவரே என்னை தப்புவியும். அதை தப்புவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த நாளிலும் இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நாம் போய்கொண்டிருக்கும் பொழுது, நம்ம வேதனையின் சூழ்நிலை போய்கொண்டிருக்கும் பொழுது, விரோதமானவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்கிறவராய், அவர் கிருபையிலே நம்மளை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறார். பொல்லாத சூழ்நிலையின் மத்தியிலே இருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இன்றைக்கு அப்படிப்பட்ட உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வியாதி என்னும் பொல்லாத சத்துருவின் கிரியையினாலே வியாதி வந்து விடுகிறது. சத்துருவின் கிரியையினாலே போராட்டங்கள் வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். அவர் கிருபையால் நம்மளை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கிருபையை அதிசயங்களை எனக்கு விளங்க பண்ணும். அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு, அவர் நித்திய பிதா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் மறைமுகமாக அவர் நோக்கி கூப்பிடுகிறார். அன்றைக்கு தானியேல், ஆபேத்நேகோ, அவங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க நெருப்புல போடும் பொழுது அந்த இடத்திலே ஒரு மனித தேவ சாயலாக ஒரு உலாவிக் கொண்டிருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர்களை தப்புவிக்கிறார். இன்றைக்கும் நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம், நம்ம வேதனையில யாரும் பார்க்கலையே, நம்மளுக்கு படுற கஷ்டம் அவங்களுக்கு என்ன தெரியும், நம்மளுடைய பிள்ளையின் பற்றி நமக்கு படுகிற வேதனை அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லி. ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நம்மளுடைய வேதனை அறிந்திருக்கிறார். நம்மளுடைய சோதனையிலே அவர் நம்மளை தூக்கி எடுப்பதற்காகவே அவர் கிருபையாய் இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு நாளும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், ஏமாற்றங்கள் வரும், அவமானங்கள் வரும். எது வந்தாலும் சரி பிரியமானவர்களே, நம்மை தூக்கி எடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். தாவீதுக்கு வந்த அவமானத்திலே தூக்கி எடுத்தார். தாவீதுக்கு வந்த மரண போராட்டத்திலே தூக்கி எடுத்தார். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், உம்முடைய கிருபையை அதிசயங்களை விளங்க பண்ணும் ஆண்டவரே.
அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் நாம் ஒருவரால் நாம் கைவிடப்படுவதில்லை. நிச்சயமாகவே அவர் நம்மளை கைவிடுகிற தேவனே அல்ல. எவ்வளவு அழகாக சொல்கிறார். யோசுவா 1:9 பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் போகும்பொழுது அவர் கொடுக்கிற வாக்குத்தத்த கட்டளை பாருங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன், இப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய கிருபை நம்மளை வழி நடத்துகிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபைங்க. ஒரு நொடி பொழுது போதும், எல்லாம் அழிந்துவிடும். ஒரு நொடி பொழுது போதும், எல்லாம் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். ஆண்டவர் தாழ்ந்தவர்களை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாம் அவர் மேல நம்பிக்கை வைத்தா போதும், இயேசுவை விசுவாசித்தால் போதும், நிச்சயமாய் அவர் நமக்கு கேடகமாகவும் பாதுகாப்பாகவும் அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. தேவனுடைய வழி உத்தமமானது. தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும், தம்மை நம்புகிற அனைவருக்கும். அதனால்தான் விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவர் நம்மளுக்கு கேடகமாக இருக்கிறார். நீங்க யாராக இருந்தாலும் சரி, உங்க உள்ளத்துல ஏசப்பா எனக்காக அடிக்கப்பட்டீங்க, ரத்த சிந்தினீங்க, மரித்தீங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீங்கன்னு சொல்லி உங்களுடைய வாயிலே நீங்க கன்ஃபஸ் பண்ணுவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு கேடகமாய் இருப்பார். ஆபத்து காலத்தில் அவர் உங்களுக்கு அரணான கோட்டையாய் இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய சோதனையின் மத்தியிலும், எவ்வளவு பெரிய வியாதியின் மத்தியிலும் அவர் நம்மளை தூக்கி எடுக்கிறவராய் இருப்பார். ஆகையினால்தான் அந்த கிருபையின் அதிசயங்களை தாவீது விளங்கும்படியாய் கேட்கிறார். அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறக்கிற தேவனே அல்ல. அவருடைய கிருபை நம்மளை அதிசயமாய் தப்புவிக்கும். அவர் கிருபை நம்மளை அதிசயமாய் தூக்கி எடுக்கும். அவருடைய கிருபை நம்மளை என்றென்றும் நிலை நிற்கும்படி செய்யும். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. யார் பாருங்க, எப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறார், இல்லாம இல்லை. ஆனா இந்த இடத்துல விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தானியேலை அபிஷேகம் பண்ணினார். தானியேலுக்கு வந்த சோதனையிலே அவர் என்ன பண்ணார்? ரட்சிக்கிறவராய் இருந்தார். தாவீதை ரட்சிக்கிறவராய் இருந்தார். இன்றைக்கு இந்த நாளிலும் நம்மையும் அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய ரட்சணியின் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கும்படி செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு பழைய பாவத்திலே இருந்தவர்களுக்குத்தான் அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் தெரியும். அவனுடைய முன்னிலைமை, முன் வாழ்க்கை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவன் வாழ்ந்த வாழ்க்கையை அவன் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, அது அவனுக்கே அருவருப்பாக இருக்கும். ஆனால் இந்த நாளிலும் அந்த ரட்சிப்பின் நிமித்தம் நாம் சந்தோஷமாயிருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒருவரும் அனுபவிக்க வேண்டும். ஏதோ ஆண்டவர் நம்மளை மாற்றிவிட்டார் என்பதற்காக அல்ல, அந்த அவர் செய்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும்.
இதை நான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணினவரை அவர் ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அந்த அபிஷேகம் தான், தாவீதை பண்ண அபிஷேகம் தான் கோலியாத்த 3 குழங்கற்களிலே விழ செய்தது. இன்றைக்கும் உங்களை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறாரா? சற்று சிந்தித்து பார்ப்போம். அபிஷேகனை நெருங்க முடியாது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நேரம் இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு சீக்கிரம் செய்தியை முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால நான் அடுத்த டாபிக் போகிறேன். பார்த்தீங்கன்னா, 2வதாக பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி, அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணுகிறார். விளங்க பண்ணும்படியாக கேட்கப்படுகிறது இந்த இடத்துல வசன சங்கீதத்தில். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 92:14 உத்தமன் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவரிடத்தில் அநீதி இல்லை. இன்னைக்கு மனுஷன் எப்படி நடத்துவான்னு கேட்டீங்கன்னா, தனக்கு சாதகமானவனுக்கு தான் நன்மை செய்வான். ஆனால் அவர் அப்படி செய்யல. எம்ஜிஆர் பாடல்ல கூட சிலது பாடியிருப்பாரு. ஆண்டவர் கொடுத்தது எல்லாமே எல்லாருக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கடலை படைத்தார் எல்லாருக்காகவும், காற்றை படைத்தார் எல்லாருக்காகவும், சூரியனை படைத்தார் எல்லோருக்காகவும், இயற்கை வளங்களை படைத்தார் எல்லோருக்காகவும். இந்த கோல்டு, தங்கம் இருக்குத, அது மண்ணில் கிடைக்குதுங்க. அது எல்லோருக்காக தான் படைத்தார். அதை இருக்கப்பட்டவன் வாங்கி சேர்த்து கொள்ளுகிறான், இல்லாதவனுக்கு இல்லாமலே இருக்குது. ஆனால் தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு தான் இந்த உலகத்தை படைத்தார், நல்ல எண்ணத்தோடு தான் இந்த மனிதனை உண்டாக்கினார். ஆனால் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே நம்மை நடத்துகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? நீதி செய்கிறார்களா, அநீதி செய்கிறார்களா? தனக்கு லாபம் வருவதை மாத்திரம் வைத்து கொண்டிருக்கிறார்களா? தனக்கு நஷ்டம் வந்தாலும் அவன் நமக்கு உதவான் என்று சொல்லி அவனை தள்ளி விடுகிறார்களா? ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஒன்றுமில்லாதவனையும் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இவன் எதுக்கும் லாக்கி இல்லைன்னு என்று சொல்லி அவனை கைவிட்டவர்களையும் அவர் தூக்கி எடுக்கிறார். இவர் எவ்வளவு பெரிய நீதி உள்ள தேவனா இருக்கிறார் பாருங்க. உலக பிரகாரமான காரியத்திற்கும் தேவனுடைய காரியத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். 3வதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும். பாருங்க, அடுத்தது 3வது டாபிக். நேரம் இருந்தா நம்ம பிறகு பார்ப்போம். இப்பொழுது இந்த 3வது டாபிக்கை பார்ப்போம். வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆபக்குக் 3:2 இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும் என்ற டாபிக்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஆண்டவர் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த போராட்டத்தின் மத்தியிலே என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஆபக்குக்கு விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த சூழ்நிலையை எங்களுக்கு மாற்றுங்க, எங்களை உயிர்ப்பியுங்க, எங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றுங்க, இப்போ இருக்கிற எங்களுக்கு இருக்கிற போராட்டத்திலிருந்து எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க என்று சொல்லி தேவன் அப்படியாய் அவர்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, என்னாகமம் 14:19 மோசே ஜெபிக்கிறார். அந்த ஜனங்க பண்ற தவறை பார்த்துட்டு இன்னைக்கும் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா செய்கிற அநியாயங்கள் அதிகமாக இருக்கிறது. தேவன் கோபமாய் இருக்கிறார், ஆனாலும் கிருபையாய் இருக்கிறார். எப்படியாவது இன்னும் கொஞ்சம் ஜனம் ரட்சிக்கப்படட்டுமே என்று சொல்லிதான் அவர் இன்னும் வருகை தாமதித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் தேவன் நம்மளோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் அவரிடத்திலே நாம் மன்றாடுவோம்.
பாருங்க எப்படி பரிந்து பேசி ஜெபிக்கிறார் பாருங்க. மோசே அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அந்த சூழ்நிலையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க என்ன அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. உமது கிருபை, என்னாகமம் 14:19, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். இன்றைக்கும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. நாம் எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி நமக்கு தான் தெரியும். எப்படிப்பட்ட அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட அக்கிரமத்திலே விழுந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கமே பாவத்தில் இருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் தேவன் நம்மளை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மளை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மளை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நாம் செய்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு நாள் நியாயத்திற்கு உண்டு என்பதை நினைத்து நாம் வாழ வேண்டிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் கிருபையாய் நம்மளை ரட்சிக்கிறவராய், கிருபையாய் நம்மளை தூக்கி எடுக்கிறவராய், கிருபையாய் நம்மளை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய அக்கிரமங்களிலிருந்து, நம்மளுடைய பாவங்களிலிருந்து, நம்முடைய துர்க்குணங்களிலே இருந்து நம்மளுடைய மனம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம். அதே அயோக்கியதனம், அதே அக்கிரமம், அதே தீமையான எண்ணங்கள், அதே மோசமான வாழ்க்கை, இப்படியே நாம் போய்கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கை பரிதாபமாக போய்விடும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கிறார். ஆனாலும் தேவன் அந்த சூழ்நிலையை கண்டு மனஸ்தாபப்பட்டு மன்னிக்கிறவராய் இருக்கிறார். மோசே அவரிடத்திலே பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆபுக்கூக் அவர் பரிந்து பேசி அவர் பாடலாகவே, அந்த பிரேயர் பாடலாகவே பாடுகிறார். அதை கண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கிற அந்த காரியத்திற்காக ஒருவருக்கு ஒருவர் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஒருவருக்காக ஒருவர் நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடும் போது தேவன் அதை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, சாமுவேல் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 சாமுவேல் 24:16, தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளை எப்படி இருக்கிறார், எப்படி வருஷங்களின் நடுவிலே எல்லாவற்றையும் மாற்றுகிறவராய் இருக்கிறாரோ அதே போல தேவன் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அந்த முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். முன்னிலைமை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். இதுவரையில் நம்மளை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். என்ன தேவைகள் இருந்தாலும், என்ன நம்மளுடைய குறைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 71:20, சங்கீதம் 44:3, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயம் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடினால் உம்முடைய வலது கரம், உம்முடைய புயம், உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. இந்த நாளிலும் அவர் நம்மளை தூக்கி எடுக்கிறவராய், சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய் அவர்தான் இருக்கிறாரே தவிர நம்மளுடைய சாமர்த்தியமோ, நம்மளுடைய பலனோ, நம்மளுடைய அறிவோ, நம்மளுடைய ஞானமோ ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த இடத்துல அவர் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். செங்கடலை நம்மால் பிரிக்க முடியுமா? காற்றையும் கடலையும் அதட்ட முடியுமா? அவர் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். அந்த செங்கடல் நடுவிலே அவர்கள் வனாந்திரத்திலே நடந்து வருவது போல வருகிறார்கள், வெட்டாந்தரையிலே நடக்கிறவரை போல நடந்தார்கள். இதை செய்தது யார்? கர்த்தர் செய்தார். மேக சம்பத்தை அனுப்பினது யார்? கர்த்தர் செய்தார்.
அக்னி ஸ்தம்பத்தை அனுப்பினது யார்? கர்த்தர் செய்தார். எல்லாமே அவர்தான் செய்கிறார். இந்த நாளிலும் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்ததும் அவர்தான். நமக்கு வருமானத்தை கொடுக்கிறவரும் அவர்தான். சரீரத்தில் பலன் கொடுக்கிறவரும் அவர்தான். அவர்தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அவர்தான் நம்மளை தூக்கி எடுக்கிறார். அவர்தான் நம்மளை நல்வழி நடத்துகிறார். அவர் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக அவருடைய கிருபை எப்படி விளங்க பண்ணுகிறார் பாருங்க. இரண்டாவதாக அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. மூன்றாவதாக வருஷங்களிலே நடுவிலே நம்மளை உயிர்ப்பிக்கிறவராய், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறவராய், நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறவராய், எல்லாவற்றிலும் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். இந்த தேவன் நல்ல தேவனாய் இருக்க பாருங்க. சங்கீதம் 71:21, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்திருந்தாலும் சரி, இந்த நாளிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாதையிலே கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, உங்களை அவர் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கிருபையை விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் அவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறீரே ஆண்டவரே. குடும்பத்தின் சூழ்நிலையை அறிந்திருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைந்து போன உள்ளங்களிலே ஆண்டவரே தேற்றுகிறவரே, ஆண்டவரே உம்முடைய கிருபையால் எங்களை ரட்சிக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், எந்த ஒரு வேதனையில இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் எந்த பாதையில இருந்தாலும் அவர்களை எல்லாவற்றையும் மாற்றுகிறவரே ஆண்டவரே, நீர் உமக்கு ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, அநேகர் மத்தியிலே ஆண்டவரே கர்த்தாவே பல போராட்டங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அநேகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அநேகருக்கு திருமணமாகவில்லை, அநேகருக்கு வாழ்க்கையிலே உயர்வு இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை நான் அநேகரை காண்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. ஒவ்வொருடைய வேதனையும் மாற்றுவீராக, ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையும் மாற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, ஒவ்வொருவருடைய ஆண்டவரே வேதனை அறிந்திருக்கிறவரே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்களுடைய வேதனை மாற்றப் போகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வேதனையை அறிந்திருக்கிறீரே, அந்த வேதனைக்கு ஏற்றதொரு ஆண்டவரே மாற்றத்தை கொடுக்க போகிறவரே அப்பா. உம்முடைய கிருபையை விளங்க பண்ண போகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஸ்திரப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. சரீர பலவீனத்திலே இருந்தவர்களை ஆண்டவரே, சரீர பலவீனத்தோடு இருக்கிறவர்களை அவர்களை பலப்படுத்துவீராக. சாராளுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க செய்தவரே, ஆபிரகாமுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க செய்தவரே ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை தூக்கி எடுக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வல்லமையுள்ள கரத்தை நீட்டுவீராக, வல்லமையுள்ள கரத்தை நீட்டுவீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஊராலாமாக்கா ஷிடாலாமாக்கா துடாலாமாக்கா துடாக்கா ரிபாலாக்கா துடமாலாக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே, அந்த பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே தவறான வழிகளிலும் ஆண்டவரே கர்த்தாவே முரட்டான ஆட்டங்களிலும் கொண்டு போகிறானே ஆண்டவரே கர்த்தாவே, நீர் அந்த பிள்ளைகளை ரட்சிப்பீராக ஆண்டவரே. இன்றைய தினத்திலே கேட்கப்பட்ட வசனத்தின்படி
ஆண்டவரே உம்முடைய கிருபையை விளங்க செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபையை விளங்க செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்வை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே கர்த்தாவே, குடும்பத்திலே குடி பழக்கத்தினாலே அநேக குடும்பங்களிலே ஆண்டவரே கர்த்தாவே பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறதப்பா. ஊராபா லாபா ஷிடா லாபா கா துடாமா லக்கா துடாக்கா லாபா கா திடா லாமா கா ஊரா லக்கா பாக்கா திடா லாமா லக்கா ஷிடா லாபா கா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் குடிக்காரர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடி பழக்கத்தினாலே ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரை அழிந்து கொண்டு இருக்கிறதப்பா. அந்த குடும்பங்களை எல்லாம் தூக்கி எடுப்பீராக. அந்த குடி பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. விபச்சார எண்ணம் உள்ளவர்களுடைய இருதயத்தை மாற்றுவீராக. ஹல்லேலூயா தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே அநேக இடங்களிலே ஆண்டவரே கர்த்தாவே எத்தனை பெரிய அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் விடுவிப்பீம்படியாக கூட உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேனப்பா. கர்த்தாவே, இந்த தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. இந்த தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தேசம் ஒரு சமாதானம் உள்ள தேசமாய் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த இந்திய தேசம் ஆண்டவரே எல்லோருக்கும் ஆசீர்வாதமான தேசமாய் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் ஐயா, உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, பலவீனமானவர்களை பலப்படுத்தும்படியாய் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ரபா பா லாபா, ஓ ஷிடா லாபா பா பா பா, ஓ ரீகா பா லாபா பா பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலே ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே, என்னென்ன குறைகள் இருக்கிறதோ எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவீராகப்பா. கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கேட்ட வசனங்கள் ஆண்டவரே நாங்கள் உள்ளத்திலே ஆண்டவரே அதை ரீங்காரமிட கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த வசனங்கள் எங்களுடைய இருதயத்தில் எழுதுவீராகப்பா. உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஜபத்தை கேட்டு எங்களை நடத்த போகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஜபத்தை கேட்டு எங்களை வழி நடத்த போகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல ஆண்டவரே. நீர் நீதி உள்ள தேவனாய் எங்களை நீதியினாலே நடத்த போகிறீரே ஆண்டவரே. நீதியின் கனியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் தவறான பாதையில் செல்லாதபடிக்கு எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை நீதி உள்ள தேவனாய் நடத்த இருக்கிறபடினால் உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய கடந்த நாட்களிலே, எங்களுடைய கடந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே என்ன ஒரு குறைகள் இருந்தாலும், ஆண்டவரே என்ன விதமான ஆண்டவரே பாவ காரியங்கள் இருந்தாலும், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தாலும் எங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவனே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை அதிலிருந்து மீட்டெடுப்பீராக. ஹல்லேலூயா. அந்த விண்ணப்பத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு உம்முடைய கரத்தில் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ ரபா பா 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 பா, ஓ ராலா பா 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 பா, ஓ ரீகாலா பா 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 பா, ஓ திடாலா பா 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 பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, தாவீது அன்றைக்கு அந்த கோலியாத்தை 3 குழங்கற்களிலே ஆண்டவரே வீழ்த்தினது உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகுக்கு நீ கொடுத்த அபிஷேகம் ஆண்டவரே. அது நிமித்தம் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் எல்லோரையும் ரட்சிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்திற்கு பதில் தர போகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தர்
ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கிறபடினால் அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை துதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த டிஜிட்டல் உலகத்திலே ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அதை கண்டு ஆண்டவரே, இந்த டிஜிட்டல் உலகத்திலே ஆண்டவரே இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே அக்கிரமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறதப்பா. இதிலிருந்து இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதாக, கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதாக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.